அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேர கெடு விதித்திருந்தார். அந்த கெடு இன்னும் சில மணி நேரங்களில் நிறைவுக்கு வர உள்ள சூழ்நிலையில் ஈரான் அதற்கு என்ன பதில் கொடுத்திருக்கின்றார்கள்? இஸ்ரேல் மீது மீண்டும் கொத்துக்குண்டுகள், நவீன ஏவுகணைகளால் பல்வேறுபட்ட நகரங்களையும் ஈரான் துளைத்தெடுத்திருக்கின்றார்கள். அரபுலக நாடுகளுக்கு மீண்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஈரானிடமிருந்து வெளியாக இருக்கின்றது. சீனா, அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நியூயார்க் நகர விமான நிலையத்தில் விமானம் வெடித்து சிதறி இருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரானினுடைய IRGC ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக அந்த அறிவிப்பிற்கான காரணம் தொடர்ச்சியாக காணொலிகளை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் 48 மணி நேரத்திற்குள் திறக்கவில்லை என்று சொன்னால் ஈரானின் மின் நிலையங்கள், மின் கட்டமைப்புகள், ஈரானுடைய உட்கட்டுமானங்கள் அனைத்தையும் நான் தாக்கி அளிக்கப் போவதாக ட்ரம்ப் ஒரு பாரிய எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஒரு நாட்டினுடைய அதிபர், ஜனாதிபதி இன்னொரு நாட்டின் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சார கட்டமைப்புகள், எரிசக்தி கட்டமைப்புகள், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய உட்கட்டுமானங்களை தாக்கி அளிப்பேன் என்று சொல்வதெல்லாம் எந்த வகையான ஒரு நியாயம், எவ்வகையான அரசியலை இவர்கள் செய்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கின்றது. பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகளை எல்லாம் நான் தாக்கி அளிப்பேன் என கூறுகின்றார் கட்ட பஞ்சாயத்து பேசுபவர்களைப் போல. எப்படியான சூழ்நிலையில் ட்ரம்பின் உடைய நடவடிக்கைக்கு ஏற்கனவே பதிலடி IRGC கொடுத்திருந்தார்கள். இன்று மீண்டும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட அறிவிப்பை IRGC வெளியிட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மின் கட்டுமானங்கள், உட்கட்டுமானங்கள் தாக்கப்பட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் நாங்கள் இருளில் மூழ்கடித்து விடுவோம் என கூறியது மட்டுமல்ல, எந்தெந்த இடங்களிலெல்லாம் மின்சக்தி உற்பத்தி நிலையங்கள் இருக்கின்றன, எந்த இடங்களிலெல்லாம் அமெரிக்க அரபுலக நாடுகளினுடைய இணைந்து செயற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள் இருக்கின்றன, முதலீடுகள் எங்கே இருக்கின்றன என்று ஒரு வரைபடத்தை தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது உங்களுடைய அத்தனை இடங்களும் இந்த அரபிக்களுடன் சேர்ந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வர்த்தகம் செய்கின்றீர்கள், எங்கெங்கெல்லாம் பாரிய அளவில் முதலீடு செய்திருக்கின்றீர்கள், எங்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வர்த்தக நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது என்ற விடயங்கள் எல்லாம் எங்கள் கைகளில் இருக்கின்றன. அதேபோல் இஸ்ரேலினுடைய சொல்லத்தவில் ஏற்கனவே கைஃபாவை தாக்கி அளித்திருக்கின்றார்கள். அதுபோல் இஸ்ரேலினுடைய மின் உற்பத்தி நிலையங்களையும் ஒன்று விடாமல் தாக்கி அளிப்போம் என்று மீண்டும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட பதிலை கொடுத்திருப்பதுடன் புதியதொரு பதில் தற்போது வெளியாக இருக்கின்றது. தற்போது நாங்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றாக மூடி வைக்கவில்லை. எங்களுடைய எதிரி நாடுகளுக்கும் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே தற்போது இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நண்பர்களுக்கும் ஆக்கிரமிப்பு படைகளுடனும் அமெரிக்க எதேச்சதிகார படைகளுடனும் தொடர்பில் இல்லாதவர்கள் அல்லது ஒத்துழைப்பு கொடுக்காதவர்களுக்கு நாங்கள் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி வைக்கவில்லை என்பதையும் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஹார்முஸ் ஜலசந்தியை மையப்படுத்தி ஒரு தாக்குதல் ஈரான் உட்கட்டுமானங்கள் மீது நடைபெற்றால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் பற்றி எரியும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இப்போது நிலைமை அமெரிக்கா ஈரானுடைய எச்சரிக்கையை மீறி தாக்கினால் ஈரான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். முதலாவது. இரண்டாவது, அமெரிக்கா இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட போவதில்லை. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஸ்தம்பித்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். பாருங்கள், மத்திய கிழக்கு நாடுகள் எவ்வளவு பெரிய தவறை இழைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு இடங்களையும் தளங்களையும் கொடுத்து இராணுவத்தை உள்ளே விட்டதன் விளைவு என்று அமெரிக்கா அரபுலக நாடுகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய சுயலாபத்தையும் இஸ்ரேலினுடைய சுயலாபத்தையும் தான் பார்ப்பேன் என்று காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் அழிக்கக்கூடிய அவர்களுக்குள்ளேயே அவர்களை மோத வைத்து, ஈரானையும் அரபுலகத்தையும் மோத வைத்து மத்திய கிழக்கை மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக்குவதற்கு ட்ரம்ப், இஸ்ரேல் மறைமுகமாக திட்டங்களை தீட்டியிருக்கின்றார்களா என்றுதான் இவர்கள் தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்பொழுது ஐயம் தோன்றுகின்றது. ஏனெனில் ஈரான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார்கள், எங்கள் உட்கட்டுமானங்களை அடித்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம், ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஸ்தம்பிக்க செய்வோம் என்று. சிலர் நினைக்கலாம் ஈரான் இது வெறும் மிரட்டல் தான் விடுகின்றார்கள், அப்படி செய்ய மாட்டார்கள் என்று. ஆனால் அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஈரான் நிச்சயமாக செய்வார்கள்.
ஏனெனில் ஈரானினுடைய எரிசக்தி வயல்கள் அளிக்கப்பட்ட பின்னர் கத்தாரினுடைய உலகின் மிகப்பெரிய எரிசக்தி வயல்களை அவர்கள் சுக்குநூறாக்க எரித்திருந்தார்கள். சவுதி அரேபியாவுடைய அரம்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் முதல் பஹ்ரைன், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அத்தனை எண்ணெய் நிலையங்களும் தாக்கப்பட்டன. எனவே ஈரான் நிச்சயமாக தாக்குவார்கள். அது மட்டுமல்ல, அரபுலக நாடுகள் ஏற்கனவே சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் மறைமுகமாக அமெரிக்காவுக்கு உதவ ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். சவுதி அரேபியா தங்களுடைய விமானப்படை தளத்தை ஈரான் மீது தாக்குவதற்காக திறந்து விட்டிருக்கின்றார்கள். இப்படியான நடவடிக்கைகளால் ஏற்கனவே கோபமடைந்திருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினால் அரபுலகத்தை மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பிக்க செய்யும். இனி அரபுலகம் ஸ்தம்பிக்கப் போகின்றதா இல்லையா என்பது அமெரிக்காவின் கைகளில் தான் இருக்கின்றது. பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் சொன்னதைப் போல ஐரோப்பாவின் எதிர்காலத்தை ஒரு 79 வயது முதியவரின் மனநிலையிலிருந்து நாங்கள் தீர்மானிக்க முடியாது என்பது போல அரபுலகத்தினுடைய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எதிர்காலத்தை ஒரு 79 வயதுடைய உறுதியற்ற கொள்கையற்ற ஒரு முதியவர் தீர்மானிக்கப் போகின்றார்களா? அதற்கு இந்த நாடுகளும் உலகமும் இடம் கொடுக்கப் போகின்றார்களா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் ட்ரம்புடைய பேச்சுக்கள் அவருடைய விரக்தியையும் தோல்வி மனப்பான்மையும் அவருடைய விரக்தியையும் காட்டுகின்றது. நான் அதை அழைத்து விடுவேன், இதை அழைத்து விடுவேன், அங்கு குண்டு போட்டு விடுவேன், ஏதாவது ஒரு விடயம் ஆக்கப்பூர்வமாக பேசுகின்றார். ஏதாவது ஒரு விடயம் உலக நன்மைக்காக ஏதாவது பேசுகின்றார். நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துவோம், உலகத்தை முன்னேற்றகரமான பாதைக்கு கொண்டு செல்வோம், அனைவரும் ஒன்றிணைந்த அமைதியான மத்தியர்களுக்கு உருவாக்குவோம் என்று ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகின்றனர். வாயை திறந்தாலே சில பேருக்கு சொல்லுவார்கள் சனி முகூர்த்தம் என்றதை போல, வாயை திறந்தாலே அங்கு குண்டு போடுகின்றேன், இங்கு குண்டு போடுகின்றேன், ஈரானை அழைக்கின்றேன், கியூபாவை பிடிக்கின்றேன், கிரீன்லாந்தை பிடிக்கின்றேன், கனடாவை கைப்பற்றுகின்றேன், இராணுவத்தை அனுப்புகின்றேன் என முழுக்க ஒரு அழிவுகரமான ஒரு பேச்சு. சிலரை சொல்லுவார்கள் வாயை திறந்தாலே இவனுக்கு நல்ல வார்த்தைகளே வராதென்று. அதுபோல தான் இந்த ட்ரம்பினுடைய பேச்சுக்கள். மீண்டும் மீண்டும் அதை தாக்கப் போகிறேன், கார்க்தீவை தாக்கப் போகின்றேன், ஈரானை அழிக்கப் போகின்றேன். இது போன்ற ஒரு அமெரிக்க நாட்டினுடைய உச்ச பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி இவ்வாறு பேசுவதை அங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் செனட்டும் அமெரிக்க மக்களும் ஆதரிக்கின்றார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் அங்கு எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன, ஒரு நாடாளுமன்றம் இருக்கின்றது. ஜனாதிபதியையும் அவருடைய கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரிடம் கூட கேள்வி எழுப்பக்கூடியவர்களுக்கு பெரிய அளவு அதிகாரம் பிடித்த செனட் சபை இருக்கின்றது. ஆனால் அனைத்துமே செயலற்று இருக்கின்றது. அல்லது அனைவருமே இவ்வாறான முட்டாள்தனத்தை ஆதரிக்கின்றார்களா என்றெல்லாம் சிந்திக்க தோன்றுகின்றது ட்ரம்பினுடைய பேச்சுக்கள், அவருடைய ட்வீட்டுகள், அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது. ஏனெனில் இன்று ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முட்டாள்தனமான முடிவின் காரணமாக இன்று ஸ்பெயினுடைய துணை அதிபர் பேசுகின்றார். இஸ்ரேல் அமெரிக்காவை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார். இஸ்ரேல் காசாவில் செய்ததை, மேற்கு கரையில் செய்ததை, பாலஸ்தீனத்தில் செய்ததை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் செய்ய முற்படுகின்றார்கள். எனவே உலகம் தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லாவிட்டால் உலகம் மிக பெரும் பேரழிவை சந்திக்கும். இது அனைவரும் கூறிவிட்டார்கள். பொருளாதார பேரழிவு, யுத்தம் காரணமாக மனித உயிர்களினுடைய இழப்பு, வளங்களினுடைய பற்றாக்குறை, மிகப்பெரிய உள்நாட்டு மோதல், கலவரங்கள், உலகம் முழுவதையும் இவர்கள் ஒரு கலவர பூமியாக்கி தங்களுடைய சுய லாபத்திற்காக நெதன்யாகும் ட்ரம்பும் இந்த போரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றதாக இன்று ஸ்பெயினுடைய பிரதமர் அனல் பறந்து ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். தலைவன விலை அவ்வாறு தான் அடுத்தவர்களும் இருப்பார்கள் என்பதைப் போல ஏற்கனவே ஸ்பெயின் பிரதமர் ஆக்ரோஷமான கருத்துக்களை தெரிவித்த நிலையில் துணை ஜனாதிபதியும் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே ட்ரம்பினுடைய மிரட்டல்கள், ஒருவேளை ஈரான் மின் கட்டுமானங்கள் தாக்கப்பட்டால் அதனுடைய விளைவு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது மத்திய கிழக்குடன் மட்டும் நின்று விடாது. இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், ஒட்டுமொத்த ஆசிய, ஐரோப்பா, மத்திய கிழக்கு உலகமும் மிக சிக்கலான நிலையை ஏற்படுத்தும். ட்ரம்பினுடைய எவ்வாறான தாறுமாறான ஒரு பொறுப்பற்ற அறிவிப்புகள் காரணமாக ஏற்கனவே பங்கு சந்தைகள் மிக கடுமையான சரிவை சந்தித்திருக்கின்றன. எல்லா இடத்திலும் அமெரிக்க பங்கு சந்தைகள், ஐரோப்பிய பங்கு சந்தை, ஆசிய பங்கு சந்தை அனைத்துமே மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கச்சா எண்ணெயினுடைய விலை $112.5 அதிகமாக உயர்வடைந்திருக்கின்றது. எனவே இவருடைய பொறுப்பற்ற ஒரு ட்வீட்டுகளும் உலகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்த கச்சா எண்ணெய் விலை உயர்வையும் அதனுடைய தாக்கங்களையும் உலகம்
பொருளாதார நெருக்கடியாக பார்ப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். எனவே அடுத்து வரும் மணி நேரங்களில் என்ன நடக்கப் போகின்றது என்பது மிகவும் முக்கியமானது. அமெரிக்கா ஏதாவது முட்டாள்தனமான செயற்பாடுகளை செய்தால் அதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்பதை மட்டும் உறுதியாக 100% கூறிக்கொள்ள முடியும். அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு ரெசிஸ்டன்ட் அமெரிக்க நிலைகள் மீதும் அமெரிக்க ஆதரவு படைகள் மீதான தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈராக்கில் பல ஈரானுடைய ஆதரவு இயக்கங்கள் செயற்பட்டு வருவதால் அவர்களுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் நேட்டோ படைகள் முற்றாக வெளியேறிவிட்டார்கள். அமெரிக்க படைகளும் அரைவாசிக்கு மேல் தங்களுடைய நிலைகளை காலி செய்து விட்டார்கள். இந்த அமெரிக்கா முழுமையாக ஈராக்கிலிருந்து வெளியேறும் வரை நாங்கள் தாக்குதல்களை நிறுத்த மாட்டோம் என்பதை அங்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் போராளிகள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். இன்றைய தினமும் பசுமை வலயம் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக வளாகத்துக்குள் ஒரே நேரத்துக்குள் ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், ராக்கெட் வீச்சுக்கள் என பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அமெரிக்க தூதரகமும் சேதமடைந்திருப்பதான செய்திகளை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒரு மிக முக்கியமான முன்னேற்றகரமாக இதுவரை அமெரிக்காவினுடைய தளங்களை அமெரிக்க தூதரகங்களை தாக்கியவர்கள் இன்று ஜோர்டானில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தையும் தாக்கி இருக்கின்றார்கள். ஒரு ட்ரோன் துல்லியமாக ஜோர்டான் அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்துக்குள் வீழ்ந்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே ஈராக் மிக மோசமான அமெரிக்க படைகளுக்கு இடமாக மாறி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நேட்டோ படைகள் முழுமையாக பின்வாங்கியதைப் போல எஞ்சிய அமெரிக்க படைகளும் அங்கிருந்து பின்வாங்கப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து இஸ்ரேலில் நிலவி வரும் அசாதாரண பாதுகாப்பு சூழல் மற்றும் மிக கடுமையான ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக அங்கிருக்கும் அமெரிக்க குடிமக்கள் அந்த நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க தூதரகம் ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஜெருசலேம் மற்றும் டெல் அவீவ் நகரங்களிலிருந்து ஜோர்டானில் உள்ள அம்மான் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு சிறப்பு பேருந்து வசதிகளை தூதரகம் ஆரம்பித்திருப்பதாகவும் இந்த பேருந்துகள் வடக்கெல்லை பகுதியான ஷேக் ஹுசைன் பாலம் வழியாக இயக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. எல்லையை கடந்த பின் பயணிகள் தங்கள் சொந்த செலவில் விமான பயணத்தை தொடர வேண்டும் எனவும் எவ்வளவு விரைவாக நீங்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேற முடியுமோ அந்தளவு தூரம் வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பு. இஸ்ரேல் எவ்வளவு தூரம் சிக்கலான நிலைமையில் இருக்கின்றார்கள். அடுத்து வரும் நாட்களில் ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தும் பொழுது மிக கடுமையான உயிரிழப்புகள் ஏற்படுவதற்குரிய அச்சங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா தன்னுடைய நாட்டவர்களை வெளியேற்றி கொண்டிருக்கின்றார்கள். காலச்சக்கரத்தினுடைய சுழற்சியை பாருங்கள். இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அமெரிக்க இராணுவத்தையும் பென்டகன் அதிகாரிகளையும் அமெரிக்கன் கமாண்டோக்களையும் அனுப்பிய நிலைமை போய் இஸ்ரேலுக்குள் இருக்கும் அமெரிக்கர்கள் உடனடியாக கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு இஸ்ரேலிலிருந்து வெளியேறாவிட்டால் ஜோர்டானுக்கு சென்று அம்மான் விமான நிலையத்தில் இருந்தாவது தப்பி ஓடிவிடுங்கள் என்று அமெரிக்க தூதரகம் அறிவிப்பு விடும் அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல்கள் இந்த பிராந்தியத்தை மிகப்பெரிய அளவில் புரட்டி போட்டிருக்கின்றன என்றால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரான் பேரிழப்புகளை சந்தித்திருந்தாலும் கூட ஈராக்கிலிருந்து எவ்வாறு நேட்டோ படைகள் வெளியேற்றப்பட்டார்களோ அதில் போல இஸ்ரேலில் இருந்து அமெரிக்கர்கள் தப்பி செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் இதுவரை இந்த மத்திய கிழக்கு பார்க்காத காட்சிகள் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து நெதன்யாகு நேற்றைய தினம் ஈரானால் தாக்குதலுக்குள்ளான இடங்களை பார்வையிட்ட பின்னர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஈரான் கொத்து குண்டுகளை பயன்படுத்துகின்றார்கள், கொத்தணி குண்டுகளை பயன்படுத்துகின்றார்கள், போர்க்குற்றங்களை இழைக்கின்றார்கள். எனவே ஐநா இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விட்டு பின்னர் ஒரு விடயத்தை சொல்கின்றார். ஐரோப்பிய நாடுகளும் இதில் இணைய வேண்டிய நேரம் இது. ஈரானை தடுத்து நிறுத்தாவிட்டால் அவர்கள் உங்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள், அவர்களையும் ஒரு முடிச்சு போடுகின்றார். எவ்வாறு இந்த அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுத்து வந்து ட்ரம்பை முற்றுச்சந்தில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்களோ அதே போல இப்போது ஐரோப்பிய தலைவர்களையும் வாருங்கள், எங்களால் முடியவில்லை, நீதான் பெரிய வீரன், உன்னுடன் உலகின் வல்லரசான அமெரிக்கா இருக்கின்றது, ஆயிரக்கணக்கான போர் விமானங்களை குவித்து வைத்திருக்கின்றீர்கள், விமானந்தாங்கி கப்பல்கள் சுற்றி வளைத்து நிற்கின்றன, இத்தனை வளங்கள் ஆயுதங்கள் இருந்த பின்னரும் அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டு நாடுகள் இணைந்தும் ஈரானை எதிர்க்க முடியாமல் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தையும் துணைக்கு வாருங்கள் என்று ஒரு அறிவிப்பை விடுகின்றார் என்று சொன்னால் இஸ்ரேல் எந்தளவு தூரம் இந்த போரில் பயந்து போயிருக்கின்றார்கள் அல்லது
பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானின் உச்ச தலைவர்கள், தளபதிகள், இராணுவ முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதில் மாற்று கருத்தில்லை. எத்தனை பேரை படுகொலை செய்த பின்னரும் அவர்கள் எதிர்த்தாக்குதலின் வேகம் இன்னமும் அதிகரிக்கின்றதே தவிர குறைந்த பாடில்லை. இது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கும் ஒரு பேரதிசயம். சில நாடுகளில் 1, 2, 3 தலைவர்களை கொன்றுவிட்டாலே அந்த நாடு ஸ்தம்பித்து விடும், அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும். ஏனையவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்து விடுவார்கள். ஆனால் இங்கு ஒவ்வொரு தலைவர்களும் தளபதிகளும் கொல்லப்படும் போது அதைவிட வீச்சாக அவர்கள் இன்னமும் செயற்பட்டு கொண்டிருப்பது பலருக்கு வியப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நெதன்யாகுவை அடுத்து இன்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் குறிப்பிடுகின்றார், ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள், இஸ்ரேலியர்களின் உயிர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இவர்கள் ஆபத்தை குறித்து பேசுகின்றார்கள். ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும், போர்க்குற்றங்கள் குறித்து நெதன்யாகு பேசியிருக்கின்றார். அதுதான் ஒரு பெரிய அதிசயம். அதை நாங்கள் விரிவாக பேசவில்லை. காசாவில் இவர்கள் செய்யாத போர்க்குற்றத்தை யாரும் செய்துவிட்டார்கள். 1, 2 அல்ல, அதை ஒரு தனி காணொலியாகவே பேசலாம். காசாவில் யுத்தம் என்பதற்கப்பால் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு துளி உணவை கூட அனுமதிக்காமல், பால்மாவை அனுமதிக்காமல், குடிநீரை அனுமதிக்காமல் பட்டினியோடு அங்கு பல குழந்தைகளை சாகடித்து கொன்றது இந்த இஸ்ரேல். அவர்கள் இன்று போர்க்குற்றம் குறித்து, ஈரான் கொத்துக்குண்டுகள் வீசுவது குறித்து ஐநாவிடம் முறையிடுகின்றார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் போர்க்குற்றங்களை குறித்து பேசுவது என்று ஒரு விவஸ்தை கிடையாதா என்பதை போலத்தான் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தோன்றுகின்றது. பாதுகாப்பு அமைச்சரும் இன்று உலக நாடுகளிடம் ஒரு கெஞ்சி கேட்கின்றார், ஈரானை தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்துங்கள். நீயும் அமெரிக்காவும் தொடங்கிய போர், வலிந்து தாக்குதலை மேற்கொண்டீர்கள், வலிந்து அந்த நாட்டிற்குள் சென்று அந்த நாட்டினுடைய உச்சத்தலைவர் அயதுல்லா அல் கமேனியை படுகொலை செய்தீர்கள், 200 குழந்தைகளை படுகொலை செய்தீர்கள். இன்று எதற்காக அனைவரையும் துணைக்கு இழுக்கின்றீர்கள் என ஸ்பெயின் மீண்டும் ஒரு கேள்வியை இஸ்ரேலை நோக்கி கேட்டிருக்கின்றார்கள். மீண்டும் இந்த போரில் இணைந்து கொள்வதற்கு நாங்கள் முட்டாள்கள் கிடையாது, உங்கள் இனப்படுகொலை நடவடிக்கைகளை நிறுத்துங்கள், அனைத்தும் சரியாகிவிடும் என்று ஸ்பெயின் முகத்தில் அறைந்ததைப் போல் ஒரு பதிலை என்று கூறியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, ஈரான் மீதான போர் மேலும் தீவிரமடைந்தால் மத்திய கிழக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய அளவிலான பாதகமான விளைவுகள் ஏற்படும் எனவும் இஸ்ரேல் அமெரிக்கா பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் சீனா ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது ட்ரம்பினுடைய நெதன்யாகுவின் இந்த பொறுப்பற்ற செயற்பாடுகள் ஒட்டுமொத்த உலகத்தின் விநியோக சங்கிலிகளை குலைக்க செய்யப்போகின்றது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதாளத்துக்கு கொண்டு செல்லப் போகின்றது. ஒட்டுமொத்த உலக வர்த்தகத்தை முடக்கப் போகின்றது. எனவே உலகத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும். நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருந்தால் முதலில் தாக்குதலை நிறுத்துங்கள், நாங்கள் மத்தியஸ்தம் வகிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஒரு அதிரடியான அறிவிப்பை சீனா விடுத்திருக்கின்றார்கள். யார் சொன்னாலும் கேட்பவனுக்கு ஒரு அறிவு வேண்டும். அதை கேட்டு அவர்கள் வழிக்கு வரப்போகின்றார்களா என்பதை அடுத்த ஒரு நாட்களில் தான் பார்க்கலாம். அதேபோல நியூயார்க்கினுடைய டைம்ஸ் சதுக்கத்திலும் ஈரான் மீதான அமெரிக்க போருக்கு கண்டனம் தெரிவித்து அமெரிக்க இஸ்ரேலுக்கு அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க மக்கள் பெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்கர்களின் வரி பணத்தை பல பில்லியன்களை தீயிட்டு கொளுத்தக்கூடிய இந்த போர் யாருக்கு நன்மையை பெற்றுத்தராது. சிலருடைய அரசியலுக்காக நடைபெறும் இந்த போரை அமெரிக்கர்கள் ஆதரிக்கக்கூடாது என தெரிவித்து ஒரு போராட்டம் நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்தில் இன்றைய தினம் நடந்திருப்பதான செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வழக்கு லண்டனில் இருக்கக்கூடிய கோல்டஸ்ட் கிரீன் பகுதியில் கோட் சோலா என்ற பகுதியில் இஸ்ரேலிய ஜூத அமைப்புகளுக்கு சொந்தமான பல ஆம்புலன்ஸ் வண்டிகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் 3 ஆம்புலன்ஸுகள் முற்றாக தீயிலிருந்து நாசமான சூழ்நிலையில் 2 ஆம்புலன்ஸுகள் பகுதி அளவில் பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இஸ்ரேலிய வெறுப்பாளர்கள் அல்லது ஜூத எதிர்ப்பாளர்கள் இந்த விடயத்தை செய்திருக்கலாம் என்ற ரீதியில் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக லண்டன் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து கத்தார் ஏர்வேஸ் இந்த போர் காரணமாக மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்தித்திருப்பதாகவும் அந்த கத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் முடங்கி போயிருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ஏறக்குறைய தினமும் 135 விமானங்களை இயக்கிய கத்தார் ஏர்வேஸ் 40 விமானங்களாக குறைக்கும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது. 14 சர்வதேச
வழித்தடங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. பிராந்திய வான்வெளி முடக்கம் செயல்பாடுகளை மிகவும் ஆபத்தாக மாற்றுவதால் நாங்கள் விமானங்களை நிறுத்தியிருப்பதாக கத்தார் ஏர்வேஸ் கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார்கள். இறுதியாக நேஜோக்கில் ஏர் கனடா விமானம் ஒன்று தரையிறங்கும் பொழுது, கனடாவில் இருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது அங்கே இருந்த தீயணைப்பு வாகனத்துடன் மோதி மிகப்பெரிய விபத்துக்குள்ளாக இருக்கின்றது. இதில் அந்த பயணம் செய்த 70 பேரில் 68 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இதற்கான காரணம் சரியான முறையில் தெரியாத சூழ்நிலையில் இது ஆரம்பத்தில் விமானம் ஓடுபாதையில் தரையிறங்கி ஓடும் பொழுது அங்கிருந்த தீயணைப்பு வாகனம் ஒன்றுடன் மோதி சேதமடைந்து இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் இது குறித்து தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க விமான கட்டுப்பாட்டுத்துறை தெரிவித்திருக்கின்றது. அதேபோல இந்த விமான விபத்தை அடுத்து நேஜோக் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.